வணக்கம். பொங்கல் நெருங்கிட்டு கூடிய இந்த காலகட்டத்தில் மூலிகை செடிகள் நிறைய இடங்கள்ல புதர்கள் மாதிரி அப்படியே மண்டிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி சாதாரணமா இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடியினுடைய தேநீர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது என்ன மூலிகை, அது எதுக்கெல்லாம் பயன்படும், அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொங்கல் அப்படின்னு சொல்லணுன்னே எல்லாருக்குமே இந்த பொங்கலுக்கு காப்பு கட்டக்கூடிய அந்த பூ வகைகளில் ஒன்றா இருக்கு சிறுபீடைன்னு சொல்லக்கூடிய பொங்கல் பூ ஞாபகம் வரும். இந்த பொங்கல் பூ வச்சு தான் இந்த தேநீர் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். சிறுபீடைன்னு சொல்லக்கூடிய இந்த பொங்கல் பூ மூலிகை சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்றதுக்காக இதுக்கு கற்பேதி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அதே மாதிரி பொங்கல் பூ, பூலா பூனும் இது சொல்லுவாங்க. சிறுகண் பீலைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை பார்த்தோம்னா பொங்கலுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல, மார்கழி மாசத்துல அதிகமாக எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்க முடியும். இதனுடைய பூக்கள் ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். கண் பீழை மாதிரி இருக்கிறனாலையும் இதுக்கு சிறுகண் பீழைன்னு ஒரு பெயரும் இருக்கு. இதோடைய சத்துக்கள்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. இப்போ இந்த கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கையளவுக்கு இந்த சிறுபீழை சமூலத்தை எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க விடலாம். கொதிக்க வைக்கும் பொழுதே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கனாலும் சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரை பெருக்கக்கூடிய ஆற்றலும், சிறுநீரகத்தில் வரக்கூடிய சிறுநீர் எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மூலிகை கஷாயத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது சிறுநீர் கற்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். உருவான சிறுநீர் கற்களையும் கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் கொண்டது. நிறைய ஆய்வுகள் கல்லீரலுக்கு இதை சிறந்த பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்றதையும், ரத்தத்தில் அதிகரிச்சிருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டின் குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது அரை பங்கு அளவுக்கு சுன்ற வரைக்கும் நம்ம சிறுதியில் கொதிக்க விட்டு எடுக்கணும். உடலில் தேங்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப எளிமையாக நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த கஷாயத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது சிறந்தது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த ஜுரம் மாதிரியான பிரச்சனைகள், நோய் தொற்றுகள் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் உதவும். இருமல் மாதிரியான பிரச்சனைகள், தொண்டை புண்ணுக்கும் சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ இது பார்த்தோம்னா நல்லா சுண்டிருச்சு. லேசாக இதனுடைய நிறம் மாறி இருக்கதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான், நம்மளுடைய சிறுபீழை கஷாயம் நமக்கு தயாராகிடுச்சு. சுவைக்கு தேன் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். கிடைக்கக்கூடிய காலங்களில் நம்ம நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், சளி, இருமல், காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். சிறுநீர் கற்கள் இருக்கிறவங்க இதை அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது சிறந்த ஒரு பலனையும் பெற முடியும். சிறுநீர் கற்கள் உருவாகாமையும் நம்மளை பாதுகாக்க முடியும். சிறுபீழை கஷாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த காலகட்டத்தில், அதாவது மழை காலங்களில் அடிக்கடி எடுத்துக்கிறது சிறந்தது. எல்லா இடங்கள்லையுமே நம்ம இதை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.